Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன பொரியல்னால் பீன்ஸ் பொரியல் தான். அதுக்கு பீன்ஸை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா, தேங்காய் துருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் காயை சேர்த்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பீன்ஸு, பச்சை கலரில் நல்லா. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காம நீங்கள் வைக்கலாம். தண்ணி சேர்த்து வேக வச்சா நல்லா வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு 10 நிமிஷம் போல். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நம்ம ஊற்றின தண்ணி காயெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிக்குதுன்னு. திரும்பி ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியில் எந்த அளவுக்கு சுண்டிருக்கு பாருங்கள். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காய் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.